In a parallel universe, முன்னொரு காலத்தில் சிங்கை என்னும் இயற்கை எழில் நிறைந்த நகரம். அந்நகரத்தில் வசிக்கும் மக்கள் அனைவரும் நல்லவர்கள். சிலர் கெட்டவர்களாகவும் இருக்கலாம். ஆனால் ஒரு நாள் திடீரென அந்த நகரத்தை ஆண்ட மன்னர் இறந்து போய்விடுகிறார். அவருடைய இறுதிச் சடங்கிற்கு எல்லாம் ரெடியாக கொண்டிருக்கின்ற நேரத்தில் அவர் ஒரு உயில் எழுதி வைத்திருந்தார். அது என்னவென்றால், தன்னுடைய இறுதி ஆசை என்பது என்னவென்றால், யாருமே நுழைந்திடாத பல மைல்களுக்கு அப்பால் இருக்கும் தாம்சன் என்னும் காட்டில் இருக்கும் ஒரு மாமரத்தில் இருக்கும் மாம்பழங்கள் தன்னோடு தன் இறுதி ஊர்வலத்தில் இருக்க வேண்டும் என்பதே. ஆனால் அந்த காட்டில் எந்த மனிதர்களும் வசிப்பதில்லை. மர்மங்கள் நிறைந்த காடு. இருப்பினும் மக்களை நேசித்த மன்னருடைய இறுதி ஆசை என்பதனால் அந்நகரத்தில் வசிக்கும் மக்கள் அந்த ஆற்றுப்படுகை மூலமாக பல மைல்கள் பயணிக்க வேண்டும். கூட்டம் கூட்டமாக படகுகளின் மூலமாக அந்த காட்டை அடைய, அந்த காட்டிற்கு செல்ல ஆயத்தமானார்கள். அதைப் போல சாலை மார்க்கமாகவும் செல்லலாம். ஆனால் அது மிகவும் சுற்றி செல்ல வேண்டும். அப்படி செல்லவும் சிலர் ஆயத்தமானார்கள். அவர்களில் ஜான்சன் மற்றும் அவருடைய மகள் ஜென்சி தங்களுடைய ஜீப்பின் மூலமாக பயணத்தை தொடங்கினார்கள். ஒரு பாலைவனம் கடந்தும் செல்லலாம். அப்படியும் சிலர் பயணிக்க ஆயத்தமானார்கள். மிகவும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கக்கூடிய பீட்டர்சன் மற்றும் ரெபேக்காவும் தங்களுடைய குதிரைகளை ஆயத்தப்படுத்திக் கொண்டு பயணத்திற்கு ரெடியானார்கள். இவ்வாறாக அந்த பட்டணத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மனிதர்களும் ஏதோ ஒரு விதத்தில் தங்களுடைய மன்னருடைய இறுதி ஆசையை நிறைவேற்ற நினைத்து, ஆனால் அந்த மர்ம காட்டு அதனை பற்றி அவ்வளவாக தெரியாமல் பாசத்தினால் பயணிக்க ஆரம்பித்தார்கள். ஆனால் அவர்களுக்கு தெரியாது, அந்த காட்டிற்குள்ளாக மனிதர்களே வாழாத, மனிதர்களே அவ்வளவாக போய் வராத, போனால் திரும்ப முடியுமா என்று தெரியாத அந்த காட்டில் இன்னும் டைனோசர்கள் வசிக்கின்றன, வாழ்கின்றன என்று. இதுதான் இந்த கதையின் பயணம். என்னோடு சேர்ந்து வாருங்கள், நாம் பயணிக்கலாம்.